அமெரிக்காவில் ஒரு ரயில்வே தொழிலாளி தனக்கு 2 நாளா தொண்டையில ஏதோ கரகரப்பா இருக்கு, சரியா பேச முடியலன்னு சொல்லி மருத்துவரை பாக்குறாரு. மருத்துவரும் ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு அதை பார்த்துட்டு உங்களுக்கு ட்ரீட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. மறுநாளே இந்த ரயில்வே தொழிலாளி போய் என்னன்னு பார்க்க போறாரு. அவரோ உட்காருங்க, நீங்க 4வது லெவல் கேன்சர்ல இருக்கிறீங்க, அதனால உங்க வாழ்க்கையை எவ்வளவு சந்தோஷமா வாழ முடியுமோ வாழ்ந்துக்கோங்க. இது முற்றின நிலையில இருக்கிறதுனால இனி உங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிந்தது. இந்த மருத்துவர் ஏதோ ஒரு விஷயத்தை தேட போகும்போது இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து பாக்குறாரு. அப்ப அந்த ரயில்வே தொழிலாளியுடைய பெயர்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஆளோட ரிப்போர்ட்டை மாத்தி கொடுத்திருக்காருங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. ஐயோ, தப்பா கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த ரயில்வே தொழிலாளிக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக போன் பண்றாரு. போன் பண்ணா எதிர்முனையில அவர் இறந்து 2 நாட்கள் ஆகுதுன்னு சொல்றாங்க. மருத்துவருக்கு ஷாக். இது எப்படி நடந்தது, அவருக்கு அந்த மாதிரியான வியாதியே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு மிகப்பெரிய உண்மை. எந்த விஷயம் நமக்கு இருக்குதுன்னு நம்புறோமோ அந்த விஷயம் கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்கும். எது இல்லைன்னு நினைக்கிறோமோ அந்த விஷயம் கண்டிப்பா நம்மகிட்ட இருக்காது. அப்போ எந்த விஷயம் வேணும்னாலும் சரி வேணானாலும் சரி அதை நிர்ணயிக்கிறது நம்மளுடைய மனதுதான்.